சூரத்துல் நீட்ரண்டா என்ன அம்மையத்த சாலு ஓதினத்துக்கு எங்க நீட்ரண்ட் பிரச்சனை வந்துருது. அந்த நீட்டல் அல்ல, சூரா பக்கரா ஓதிட்டு அடுத்த சூரா ஆல இம்ரான் நிசாண்டு போகுது. அதுதான் அந்த நீட்டல். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, உங்களோடும் தொழுது விட்டு இங்கேயும் வந்து பக்கரா முழுசா ஓதுறாரு, அதுதான் எனக்கு நீட்டலாக இருந்தது என்று சொல்றார். அப்ப இதனாலதான் அவர் க்ரோஸ் பண்ணி போறாரு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அடிப்படையாக இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவருக்கு கொள்கையை ஏற்று அதை நடைமுறைப்படுத்த முடியாதோ அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்குரிய அடையாளமாக தொழுகையின்மை அன்றைய காலத்தில் இருந்தது. தொழுகையின்மை அன்றைய காலத்தில் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் என்னதான் தொழுகை பற்றி விளங்கி வைத்திருந்தாலும் படித்திருந்தாலும் கூட சில விஷயங்களை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொழுகையுடைய விஷயங்களில் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த தொழுகை என்ற சமுதாயத்தில் இரண்டு விதமாக பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தொழணுமே அப்படி என்று சொல்றது. அந்த இந்த தொழணுமே இந்த ஸ்டைல இருக்கிற நிறைய பேருடைய நீங்க விடயங்களை எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் அவங்களோட வார்த்தைகளும் அப்படித்தான். ஜம்மு செய்தேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இது வந்து சொல்லி காட்டணும் என்பதற்காக சொல்றாரு. அந்த வார்த்தையை சொல்ல விருப்பம் இல்லை, டபுள் அடிச்சேன்றாங்க. விளங்கிட்டா, டபுள் அடிச்சு அந்த அடிச்சுட்டே வார்த்தை இருக்குதானே, அது எதை காட்டுது சொல்லுங்க பாப்போம். தொழுகை அவருடைய மனசுல உள்ள பெரிய சுமையத்தான் என்ன செய்யுது, அது காட்டுது. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வார்த்தையை இன்பமான சுகமான ஒன்றுக்கு சொல்ல மாட்டாங்க. டபுளா அடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டானே, இது வந்து இந்த வார்த்தை வந்து தொழுகைக்கு சொல்றாங்க. ஜம்மு செய்யறதுக்கு சர்வ சாதாரணமாக சொல்லப்படுகின்ற வார்த்தையை பார்க்கிறோம். இப்ப எங்களில் தொழுகையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு மத்தியில் சுமையாக அதை நிறைவேற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த சுமை? தொழாட்டி நம்ம முஸ்லிம் அல்ல என்ற லிஸ்டுக்கு பேத்துருவோம் என்ற பயத்தால இந்த தொழுகையை ஒரு சுமையாக நிறைவேற்ற. அப்படிப்பட்டவங்களோட தொழுகையை நீங்க பாருங்க. ஜமாத்தோட தொழுதா இமாமுக்கு முந்தி அவர் ரெடியா இருப்பார் ருக்குவுக்கு போறதுக்கு, இமாமுக்கு முந்தி அவர் ரெடியா இருப்பார் சுஜூதுக்கு போறதுக்கு, இமாமுக்கு முந்தி அவர் என்னது, நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல நம்ம தொலைலாம் இருக்கு. ஏன்? இமாம் வந்து ருக்கு போறாருன்னா இவர் என்ன, இவர் கொஞ்சம் கொஞ்சமா ருக்குக்கு பேத்துக்கிட்டே இருப்பார். ஏன்? கன்ஃபார்மா அல்லாஹ் அக்பர் சொல்லுவான்னு தெரியும் தானே, இவர் போய்கிட்டே இருப்பார். நடுவுல முக்காவாசியில் இருப்பார், இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இதுலயும் அப்படித்தான் இருக்கு. வீட்டில் அதே நபர் தொழுவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நிமிஷம் போகாது ஒரு நேர தொழுகைக்கு, 2 நிமிஷம் போகாது ஒரு நேர தொழுகைக்கு. இன்றைக்கு லுஹர் தொழல, அசர் தொழல, மக்ரிப் தொழலப்பா, தொழல மட்டும் போய் தொழல, 3 தொழலையா தொழல போய் தொழுவார்கள். 6 நிமிஷம் முழு தொழுகை என்னது, சலான் அந்த தொழுகை முடிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? தொழுகையை மனசுல சுமையா நிக்கிறான். நான் பின்னால் தூய்மையான வாழ்வுக்கு தொழுகை அடிப்படை என்று சொல்கின்ற அந்த மேட்டருக்கு தொழுகையை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டாதான் அந்த செக்ஷன் நம்ம என்ன செய்யலாம், சரியாக புரிந்து கொள்ளலாம். அப்ப நாங்க 3வது புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையை எம்மில் சுமையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தொழுகையை ஒரு பாரமாக, ஒரு சுமையாக, ஒரு கஷ்டமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். தொழுகையை ஒரு சுமையாக, பாரமாக, கஷ்டமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு டிஸ்டர்ப் மாதிரி, மிக கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் சமுதாயத்திலேயே ஒரு அரிதான அல்லது ஒரு சிலர் இந்த தொழுகையை சுகமான ஒரு அம்சமாக, ராகத்தான ஒரு அம்சமாக, நிம்மதியான ஒரு அம்சமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காண முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகின்றவர்களிலே நீங்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் தொழுகையில மிச்ச இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இல்ல, வயோதிபர்கள் பள்ளியோட இருந்து நிறைய தொழுகிறார்கள், பள்ளியோட இருந்து நிறைய தொழுகிறார்கள். இதுல பாருங்க, இறைவனிடத்தில் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளி வேலைகள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு சோழிகள் நிறைய இருக்கின்றன, சந்தோஷங்கள் வெளியே நிறைய இருக்கின்றன, ஆக்கள் நிறைய இருக்கிறாங்க, அதனால தொழுகையில கவனம் குறைவு. ஆனால் வயோதிபர்களாக ஆகிவிட்டவர்களுக்கு பேசிக்கின்றிருக்கிறதுக்கு அவரே மாதிரி ஒரு ஆளை தவிர வேற யாரும் இல்ல. அதே நேரத்தில் என்னது, வெளியே போய் வேலை செய்யறதுக்கு வேலை இல்ல, கடைசி காலம் விளங்குது. அதனால என்ன செய்யறாங்க, பள்ளியோட கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில இந்த சமுதாயத்தை பார்க்கலாம். ஆனால் நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த கொல்லப்பட்டார்களே, அந்த பிர் முஅவுனாவுடைய கேஸ்ல கிணறு, அதாவது நஜிது பகுதிக்கு போன நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் 70 பேர். அவர்கள் யார்? அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்களாக இருந்தவர்கள், அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்களாக இருந்தவர்கள், குர்ஆனை ஓதி இரவில் குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், பள்ளி வாயிலேயே இருந்தவர்கள்,
காலையில போய் விறகு வெட்டி அதை விற்று அதன் மூலம் உணவு தயாரித்து உணவு சுமந்து வந்து அதை என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். பள்ளியில் உள்ள சுப்பாவாசிகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். பள்ளியிலே கொண்டு வந்து தண்ணீர் வைப்பார்கள், பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருந்த இளைஞர்கள். அப்ப இரண்டு விதமான மக்கள் இந்த சமுதாயத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. தொழுகையை ஒரு சுமையாக நினைத்த மக்கள், தொழுகையை ஒரு சுகமாக நினைத்த மக்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை ஒரு சுகமான ஒரு பகுதியாக நினைத்தார்கள். இறைவனுக்கு இந்த இறைவனோடு தொடர்பு கொள்வதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம், ஒரு நேரமாக இந்த தொழுகையுடைய நேரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். உண்மையில் ஒரு ஹஜ் செய்வதை விட, நோன்பு பிடிப்பதை விட, ஜகாத்து கொடுப்பதை விட, இந்த உலகத்தில் இன்ன பிற எல்லா அமல்களை விட தொழுகையில் ஒருவன் வந்து நின்று இறைவனோடு உரையாடுகின்ற அந்த நிமிடம் இருக்கிறது, அது இந்த உலகத்திலேயே எப்பொழுது உயர்ந்த ஒரு நிம்மதியான நேரமாக ஒரு முஃமின் பார்க்கிறானோ, உச்சகட்டமான நிலையில் பார்க்கிறானோ, அப்பொழுதுதான் அவனால ராகத்தை நினைக்க முடியும். ராகத் என்று சும்மா வரவில்லை, நிம்மதி என்றது சும்மா வருவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தகலத்தில் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் அப்படின்றார்கள். தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன, அதான் சொல்லுங்கன்றாங்க. டைம் ஆயிட்டு அதான் சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதை எப்படி சொல்றாங்க, அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகையை கொண்டு ராகத்து கொடுங்கள். இந்த ஹதீஸை நீங்க எத்தனை முறை நினைச்சு பாருங்க, மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து தொழுகைக்காக எங்களுக்கு ராகத்து கொடுங்கள், தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் அந்த தொழுகை எவ்வளவு நேசிக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் அதான் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொலை, அதுக்கு பின்னால் ஜமாத்தாக தொழுவிப்பதை தனக்கு ஒரு நிம்மதியாக, ராகத்தாக, சுமையற்ற ஒரு நிலையாக, சுகமான ஒரு நிலையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். நபியோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் கிடைத்த நேரமெல்லாம் தொழுகையை விரும்பினார்கள். சுன்னத்தான தொழுகை, எந்த தொழுகை விரும்பினார்கள்? சந்தர்ப்பம் கிடைத்த நேரமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். வாகனத்தில் போய் கொண்டிருப்பார்கள், வாகனம் எந்த திசையிலேயோ போகும். சுன்னத் தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலேயே தொழுதார்கள். வாகனம் ஒரு திசை, கிப்லா திசை அல்லாத திசைகளையும் போகும். ஆனால் சுன்னத் தொழுகைகளை நபி அவர்கள் வாகனத்திலேயே தொழுதார்கள் என்ற செய்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஃபர்லு வந்தா மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி தொழுவார்கள், ஆனால் மற்றபடி வாகனத்திலேயே தொழுதார்கள். இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜுஇலத் வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண் குளிர்ச்சியை அல்லாஹ் தஆலா தொழுகையில் ஆக்கி இருக்கிறான். எனது கண் குளிர்ச்சி அப்படின்னு என்ன, கண் குளிர்ச்சி என்றது மனிதனுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய காட்சிகள். அந்த மாதிரியான ஒரு உணர்வை அல்லாஹ் எனக்கு தொழுகையில் ஆக்கி வைத்திருக்கிறான். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வணக்க வழிபாடுகளும் இந்த உலகத்திலேயே கடமையாக்கப்பட்டன. ஆனால் அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அழைத்து நபி அவர்களுக்கும் அதில் எவ்வளவு என்ன மாதிரி என்று சாய்ஸ் பண்ண உரிமை கொடுத்து கடமையாக்கிய ஒரு கடமை என்றால் தொழுகைதான். 7 வானங்களுக்கு மேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன கடமையாக்கிய ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகைதான். அதுவும் இந்த சமுதாயத்துடைய நிலைமைகள், சூழல்கள், விஷயங்கள் எல்லாம் நிறைய கவனத்தில் கொள்ளப்பட்டு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் தொழுகை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை கூடுதலாக விரும்பினார்கள். 7 வானத்துக்கு மேல கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை, தனக்கு நேரடியாக வழங்கப்பட்ட ஒரு கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஞாபகம் வருமா இல்லையா? அந்த ஞாபகம் வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூடுதலாக விரும்பினார்கள், அதை கூடுதலாக வலியுறுத்தினார்கள். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு புறம். இது அல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தொழுகை விஷயத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படுவதில்லை. 4வது அம்சமாக, 3வது அம்சம், தொழுகையை சுகமாக நாங்கள் பார்க்க பழக வேண்டும். தொழுகை இறைவனோடு நாங்கள் செய்கின்ற ஒரு அழகான ஒரு உரையாடல். அதனால் தொழுகை எங்களோட வாழ்க்கையில சுமையாக இல்லாமல் தொழுதல் என்ற பகுதி வந்தால் அது எப்படி தெரியுமா உருவாகும், அதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அது எப்போ உருவாகும் தெரியுமா? உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில் அது சுமையாகத்தான் இருக்கும். அழகான ஒரு யாவரம் நடந்து கொண்டிருக்குது, அதான் சத்தம் கேட்கிறது. அந்த நிமிடம் நிச்சயமாக உள்ளத்திற்கு அதை விட்டு வருவது பாரமாக இருக்கும். காரணம், இந்த பிசினஸ் ஒரு இன்பமான, நம்மளுக்கு வாழ்க்கையில் லாபம் தரக்கூடிய ஒரு அம்சம்.
அதே போல ஒரு வேளையில் நாங்கள் இன்பமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அந்த டைம்ல அதான் சத்தம் கேட்கிறது, அதை விட்டு போவது கொஞ்சம் பாரமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் பாரமாக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த இன்பத்தை உடைத்துக் கொண்டு, மனசுல வருகிற ஒரு இன்பம் அதை உடைச்சிக்கொண்டு தொழுகைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு முறை வருவீர்கள் என்று சொன்னால், இரண்டாவது முறையும் வருவீர்கள் என்று சொன்னால், மூன்றாவது முறை நீங்க பிசினஸ்ல இருக்க மாட்டீங்க, வீட்டுல ஒரு முக்கியமான வேலையில இருந்து கொண்டிருப்பீங்க, அல்லது நல்ல ஒரு விருந்தாளியோடு கழிச்சு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல அதான் சொல்லும், அப்பையும் கொஞ்சம் பாரமாக இருக்கும். முறிச்சுக்கண்டு போவோம் பள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால், அல்லது தொழுவீர்கள் என்று சொன்னால், நாலாவது ஒரு கட்டம் வரும், வேறொரு சந்தோஷமான சம்பவமா இருக்கும். அந்த நிமிடமும் நீங்க அப்படி நடந்தீங்கன்னு சொன்னா, இப்படியே 5, 6, 7, 8 சம்பவங்களில் கஷ்டமான சூழ்நிலை இருந்தும், இன்பமாக நமது விஷயங்கள் இருந்தும், தொழுகை ஒரு பாரமான நிலையில் இருந்தும் நீங்கள் அதை கடைபிடித்து தொழுவீர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? தொழுகையுடைய பகுதியை இன்பமாக உங்களுக்கு காட்டிடுவான். தொழுகையுடைய பகுதியை இன்பமாக காட்ட ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு ஒரு மத்திய நிலையில நீங்க இருப்பீங்க. ஒரு கொஞ்சம் காலம் போகவே உங்களுக்கு நீங்க எந்த இன்பமான பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரமான சூழல்ல இருந்தாலும் சரி, அதான் கேட்காதா என்ற உணர்வு ஏற்பட்டுவிடும். அது ஏற்பட்டு அல்லாஹ் அவசரமா தரமாட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லா வமை யஸ்தஅஃபிஃப் யுஃபஹுல்லா, யாரு பேணுதலாக இருப்பதற்காக வேண்டிய முயற்சியை எடுக்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் பேணுதலான லைஃபை கொடுப்பான். யார் பொறுமையை உருவாக்கி கொள்ள பொறுக்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் பொறுமை என்ன செய்வான், கொடுப்பான். அதே போல இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நான் பின்னால் அதை சொல்லுவேன். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவி அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அதில் பொறுமை, தொழுகை என்ன பொறுக்கிறது, தொழுகையில் பொறுமையாக இருங்க என்ன, இந்த மாதிரியான கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இன்பங்கள் வார அந்த கட்டங்கள் இருக்கிறது, அதுல பொறுத்துக்கண்டு நம்ம ஒரு போராட்டம் கொடுத்தோம் என்றால் 6-7 மாதங்களுக்கு தான் போராட வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னால் தொழுகை ஒரு இன்பமான ஒரு பகுதியாக என்ன செய்திருக்கும், எங்களுக்கு மாறி இருக்கும், அதுல இன்பம் எங்களுக்கு விளங்கும். 4வது சம்பவத்தில் முக்கியமான ஒரு செய்தி, அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, 5 ஸலவாத்தின் இஃப்தரலஹுன்னல்லாஹு, அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான். அடியார்களுக்கு 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான். ஃபமன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன, யார் அந்த 5 நேர தொழுகைகளுடைய வுதுவையும் அழகாக செய்கின்றார்களோ, வுதுவில் ஒரு அழகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல, வுதுவை யார் அழகாக செய்கின்றார்களோ, வஸல்லாஹா லிவக்திஹின்ன, அதை அவருடைய நேரத்துக்கு அந்த தொழுகைகளை யாரெல்லாம் தொழுகிறார்களோ, وَأَتَمَّ رُكُوعَهُنَّ وَسُجُودَهُنَّ وَخُشُوعَهُنَّ, அந்த தொழுகையுடைய ருக்குவையும் சுஜூதையும் உள்ளச்சத்தையும் யார் முழுமையாக நிறைவேற்றுகின்றார்களோ, இந்த ஹதீஸ் எவ்வளவு அவதாரமான ஹதீஸ்னு பாத்துங்க. அதாவது ஃபமன் அஹ்ஸன வுதுஅஹுன்ன வஸல்லாஹுன்ன லிவக்திஹின்ன வஅதம்ம ருகூஅஹுன்ன வஸுஜூதஹுன்ன வஹுஷூஅஹுன்ன, வுதுவை அழகாக எடுத்து உரிய நேரத்துக்கு அவைகளை தொழுது ருக்குவை பூரணமாக்கி சுஜூதை பூரணமாக்கி அச்சத்தையும் பூரணமாக்கி, அதுல ஹுஷூவோட தொழுகிற தொழுகையை பூரணமாக தொழுதால், கான அலல்லாஹி அஹ்துன் ஐயக்ஃபிர லஹு, அவரது பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு கடமை. அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் அவர் செய்கிறார், அவரது பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், கான அலல்லாஹி அஹ்துன் ஐயக்ஃபிர லஹு, அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு ஒப்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமல்லம் யஃஅல், யார் அவ்வாறு செய்யவில்லையோ, தொழவில்லை என்று அர்த்தம் அல்ல, வுதுவை பூர்ணமாக செய்யவில்லையோ, ருக்குவை பூர்ணமாக செய்யவில்லையோ, சுஜூதை பூர்ணமாக செய்யவில்லையோ, ஹுஷுவை பூர்ணமாக செய்யவில்லையோ, உரிய நேரத்துக்கு தொழவில்லையோ, ஃபலைஸ அலல்லாஹி அஹ்துன், அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது. இன் ஷாஅ கஃபர லஹு, விரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான். வ இன் ஷாஅ அஸபஹு, இல்லை என்றால் அவருடைய பாவத்திற்காக அவரை தண்டிப்பான். இல்லை என்றால் பாவத்துக்காக தண்டிப்பான். இந்த ஹதீஸ்ல நம்ம கொஞ்ச நேரம் ஒரு விளக்கம் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிப்பது கிடையாது.
தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அப்ப நாளை மறுமையில் ஒருவர் என்னதான் அமல் செய்து விட்டு போயிருந்தாலும் இணை வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அவரை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க மாட்டான். இணை வைத்துட்டார், அவர் என்ன வணக்கம் செஞ்சிருந்தாலும். ஆனால் யார் இணை வைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா வயக்ஃபிரு